புதுச்சேரியில் மீண்டும் நல்லாட்சி அமையும் என்று சேலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்தல், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் நேர்காணல் போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நிலை நீடிக்கிறது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி சேலம் வருகை தந்தார். சேலம் சூரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அப்பா பைத்தியம் சுவாமியை வழிபட்ட ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது புதுச்சேரியில் மீண்டும் நல்லாட்சி அமையும் எனவும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கூட்டணி பேச்சுவார்த்தையை புறக்கணித்து விட்டீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தங்களுடைய நிலைப்பாட்டை பாஜகவிற்கு தெரிவித்து விட்டதாகவும் அவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். எத்தனை தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்ற கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். பிறகு இப்ப நீங்க சர்க்குருவை தேடி வந்திருக்கீங்க. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்க்குரு ஆட்சி மீண்டும் அமையும். ஐயா, இப்ப உங்க பாஜக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நீடிக்கிறது, கூட்டணி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். ஐயா, இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க, பேச்சுவார்த்தையில் ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டு உங்ககிட்ட இதுவரை எந்த தகவலும் இல்லை. கூட்டணி என்டிஏவோட தொடருதா இல்ல வேற ஏதாவது வாய்ப்பு பேசிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். ரைட். ஐயா, நீங்களே பேச்சுவார்த்தையில புறக்கணிக்கிறீங்களா? நீங்களே பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய நீங்களே புறக்கணிக்கிறீங்களா? என்ன காரணம்? அவங்க கட்சியில் பேசியிருக்காங்க. அவங்க கட்சியில் எங்களுடைய இதை சொல்லிட்டோம். நாங்கள் என்ன நிலைப்பாடு என்று சொல்லிட்டோம். அவங்க பேசிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். எத்தனை தொகுதியில குறிப்பா போட்டிடுவீங்க? எத்தனை தொகுதியில போட்டிட வாய்ப்பு? போட்டி